அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்ல தேதி வரை எப்படி அமைகிறது? இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, முன்னேற்ற வாய்ப்புகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் உறுதியாகவே உங்களை முதுகில் குத்தியவர்களை எண்ணி கவலைப்படுவதை காட்டிலும் உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை எண்ணி நீங்கள் இந்த தருணத்தில் சில மாறுதல்களை அதிரடியாக செய்வதால் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்தி கொண்டால் உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் பல சிக்கல்களில் சிக்கி தவித்து கதறி கதறி அழுது கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் கருத்தறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த வேளையில் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் ராசியின் அதிபதியுடன் சூரியன் இணைகிறார். அதே போன்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் குரு. இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதால் இந்த வேளையில் உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் பல சிக்கல்களை தவிர்ப்பதோடு உண்மையான அன்பால் பல பாதிப்புகளையும் மனவேதனையையும் சந்தித்த சூழலில் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அடுத்தடுத்து சந்திக்க முடியும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் மற்றும் இந்த வேளையில் விஜயாகாரகரான புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிரடியான மாற்றங்கள் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வலம் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் மறைந்திருக்கிறாருங்க. விரயத்தில் மறைந்திருப்பதால் பல மங்களகரமான காரியங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் புத்தியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்திருக்கிறாருங்க. புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் 18ஆம் தேதி முதல் சூரியனும் வலுவாக இணைகிறார். சூரியனும் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் இணைவதால் பல காரிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. 3 கிரகநிலைகள் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும். எனவே இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கும். விரயஸ்தானத்தை 3 கிரகநிலைகள் வெளிப்படுத்துவதால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான பலனை அள்ளி கொடுக்கும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான தடைகள் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதிலும் குரு பகவான் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். மிகவும் வலுவாக அவர் உச்சம் பெறுவது 9ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. எனவே 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அவை அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் முழுமையாக உங்களை தேடி வருகிறது. மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வலுவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமானம் உயரும். பல்வேறு வகையான புதிய ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் உற்சாகத்துடன் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும்.
பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் இந்த வேளையில் 9ஆம் இடத்தை வெளிப்படுத்தும் குருவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து உங்களை முதுகில் குத்தியவர்களை எண்ணி வருத்தம் கொள்ள வேண்டாம். இந்த வேளையில் உங்களை உண்மையாக நேசிக்கும் நபர்களுக்காக நீங்கள் இந்த தருணத்தில் பல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த வேலையை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் சனி பகவானின் அமைப்பால் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை இந்த தருணத்தில் விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். அதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானமாகிய 4இல் ராகுவும் கர்மஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விளக்குவதோடு ஒரு முயற்சி கூட முன்னேற்ற வாய்ப்பை பல மடங்கு இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்கக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரனும் வலுவாக 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் வலம் வர போகிறார். அங்கு நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சுக்கிரனின் அமைப்பு பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் பொன்பொருள் ஆடை சேர்க்கைக்கான அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு தொழிலை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 9, 10, 11, 12 என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் 12ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து வலம் வருகிறார். பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அமாவாசை தினம் வருவதால் உறுதியாகவே அமாவாசை தினத்தன்று விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தவறாமல் அந்த தருணத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.